ஹாய்ங்க. போன வீடியோவில் வந்து கட்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவும் நார்மல் ஸ்லீவ் இல்லைங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்லீவ். கட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பஃப் மாதிரி வைக்க போகிறோம், சின்ன பஃப் மாதிரி சாரீ கிளாத்தில். இப்போ இந்த ஸ்லீவ் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான நெக்கு தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக நம்ம கீழே அடித்து திருப்பிப்போம். இப்போ இதில் வந்து நம்ம டிசைன் மேலே இருந்து போடுறதுனால மேலே அடித்து திருப்பி கீழே மடிச்சுக்கிறோம். எது எப்படி வாட்டமோ அந்த வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சால் போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர், அதுதான் ப்ரொசீஜர்னு பார்த்தா ப்ளவுஸ் டிசைன்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போட முடியாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த எண்டில் அடிப்பக்கமாக வச்சு திருப்பி தான் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து மடித்து திருப்புவோம். இப்போ இதுக்கு வந்து இந்த நெக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக முடியணுன்றதுக்காக நான் இப்படி திருப்பியிருக்கேன். உங்களுக்கு எந்த வாட்டமாக இருக்கோ அந்த வாட்டத்தில் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. மொத்தத்தில் எந்த பிசுறும் வெளியே தெரியக்கூடாது, பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கணும், அவ்வளோதாங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம கை போன போக்குக்கு எப்படி டிசைனாக பண்ணுறோமோ அதுதான். இந்த சமைக்கிறவங்க சொல்லுவாங்களே, இந்த அரை ஸ்பூன் உப்பு தான், அரை ஸ்பூன் மிளகாத்தூள்லாம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த டிசைன் எப்படி வருமோ. இப்போ கீழே மடிக்காமல் இந்த மாதிரி வளைச்சி மடிச்சதுனால எனக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சுங்க. அதனால் இப்படி அடித்து இப்படி எஜ்ஜி திருப்புறேங்க. இப்போ அதை அப்படியே எஜ்ஜி போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக முடித்து கை திருப்பிக்கலாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே டிசைன் ட்ரை பண்ணாதீங்க, கஸ்டமர் அதிகமாக வரமாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் நாங்கள் ஒரு 500 சார்ஜ் பண்ணுறோம், நீங்கள் ஒரு 200 300 அப்படி சார்ஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளவுஸ்க்கு இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ சென்னையில் வந்து இப்போ 300 வாங்குகிறோம் லைனிங் ப்ளவுஸ்க்குனா, இது மேலே ஒரு 200 இதுக்கு வாங்குவோம். ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது நீங்கள் ஒரு 200 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு ஒரு 200 இல்லை 150 அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கி 350 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் வீட்டில் தைக்கிறதுனால கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் டிசைன் போட அங்கே போங்க, அவங்க நல்லா தைப்பாங்க, டிசைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல ரீச் ஆக முயற்சி பண்ணுங்க. இப்போ எங்களை மாதிரி கடை வச்சுருந்தா கடையில் ஃபுல்லாக போகிற வர எல்லாருக்கும் தெரியும் எங்கள் கடை வச்சுருக்காங்க, வருவாங்க, அதிகமாக எடுத்து வந்து குவிப்பாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கவங்க நம்மளை விட எங்களை விட நல்லாவும் பண்ணுவீங்க, ஆனாலும் கஸ்டமர் வரமாட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில டிசைன் போட்டுட்டே இருக்கணுங்க. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருந்தால் வெளியில் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுங்க. சில சமயம் சில பேர் காசு குறைப்பாங்க, சரி குறைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இன்னும் ஒரு 3 கஸ்டமர் நீ அமுச்சு விட்டுருப்பா, அடுத்த வரை கூட இன்னும் கொஞ்சம் குறைக்கிற அப்படி கூட சொல்லிவிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக பண்ணி கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் நமக்கு 4 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வரதான் நம்மளுக்கு முக்கியங்க. இப்போ அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ அடித்து திருப்பிட்டோமா, இப்போ அந்த எண்டில் வந்து அப்படியே மடித்து எஜ்ஜு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இங்கே வந்து லேஸ் போட போகிறோம்ல, அதனால் நம்ம மடித்து எஜ்ஜு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து 8 இன்ச்சு, ஹைட் வந்து 8 இன்ச்சு. இது இன்னும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா 11 இன்ச் பண்ணியிருந்தா அழகாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க 8 இன்ச்சே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஷார்ட் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. ஷார்ட் ஹேண்டில் பண்ணால் அழகாக இருக்காதுமா, கொஞ்சமாச்சும் லென்த்தாக பண்ணால் தான் பார்க்க தெரியும் இந்த ஸ்லீவ்னு சொன்னேன். இது நிறைய நியூஸ் லீட்டர்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க, அழகாக இருக்கும். இப்போ இது வந்து தேவையான அளவுக்கு பிசுறு கட் பண்ணிக்கோங்க. பார்க்க யூ ஷேப் கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இதில் வந்து நம்ம சாரீ கிளாத்தை உள்ளே போட போகிறோம். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக சொல்லித்தரேங்க. ஒரு நாளைக்கு லைவ் வரணும்னு இருக்கேங்க. ஃபுல்லாக யாருக்கு எந்த டவுட்டோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்னு தாங்க இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் பண்ணாமல் மட்டும் இருக்க மாட்டேங்க. உங்களுக்கு தெரியுமா, என் கஸ்டமர் கடைக்கு வருவாங்க, அவங்க நிறைய பேர் லைனிங்கு நூல் வாங்க மட்டும் வருவாங்க. அக்கா இது டவுட்டுக்கா, அக்கா அது டவுட்டுக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருவேங்க. அவங்க ஒன்றும் எனக்கு வர ப்ளவுஸை நிறுத்தி பிடுங்கி போகிறது இல்லைங்க. அவங்களுக்கும் நிறைய ப்ளவுஸ் வரணுங்க. எல்லாம் கடையே தேடி எடுத்து வந்து ஒரு 10 கஸ்டமர் ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா எங்களால் பண்ண முடியல. அது 2 பேர் இந்த மாதிரி வீட்டில் தைக்கிற பொண்ணுங்களுக்கும் நான் சொல்லி அனுப்பிச்சிடுறதுங்க. அந்த பொண்ணு அங்கே நல்லா போட்டு பண்ணுங்க, லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ்லாம் கொண்டு வராதிங்க, இங்கே இவங்க தைக்கிறாங்க எல்லாம் கூப்பிட்றது. அந்த மாதிரி தைக்கிற டவுட் கேட்டு நல்லா தைக்கிற பொண்ணுங்கன்னு தெரியும்ல, அவங்கள கூப்பிட்றது. ஏன்னா சில பொண்ணுங்க கொஞ்சம் அரைகுறையாக தைப்பாங்க. சரி, ஒரு பொண்ணுங்க ரொம்ப இன்வாலாக தைச்சிட்டு காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்திலே இருக்குங்க. அது மாதிரி பொண்ணுங்க ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு பண தேவை ரொம்ப இருக்கும். அதனால் அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து செலெக்ஷன் பண்ணி கூப்பிட்டு விட்டுறது. நீ ஃப்ரீயாக இருக்கமா, வந்து இந்த ப்ளவுஸ் வாங்கிக்கோ அப்படின்னு. அவங்க நெக்ஸ்ட் டைம் அங்கே கொடுத்துருவாங்க. ரொம்ப லைனிங் ப்ளவுஸ், மேரேஜ் ப்ளவுஸு, ஒரு டிசைன் ப்ளவுஸ்னால் கொண்டு வாங்கன்னு நான் சொல்லிடுறதுங்க. இப்போ நம்ம கடையில் டைலர் போட்டு 2-3 பேர் போட்டு இந்த வேலையை ஃபுல்லாக நம்மளே எடுத்துக்கலாம். அதனால் இங்கே நிறைய பொண்ணுங்க ப்ளவுஸ் தைக்கிற கஷ்டத்தில் இருக்காங்கங்க. எனக்கும் ரொம்ப டைம் இருக்கிறது இல்லைங்க, ஏன்னா கடையும் பார்க்கணும்,
இந்த டைலரிங்கும் பார்க்கணும். இப்போ துணியும் எடுக்கிறதுக்கு ஒரு 4, 5 பேர் ஒரே டைமில் வந்துட்டாங்கன்னா இந்த ப்ளவுஸ் முடிக்க முடியலங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 ப்ளவுஸ் முடிக்கிற இடத்துல 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் முடிக்க முடியுது. அப்போ எனக்கு நிறைய ப்ளவுஸ் வரும். அப்போ நான் என் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துருவேங்க. இது மாதிரி உங்கள் கடையில் சப்போஸ் உங்கள் பக்கத்தில் கடைங்களை வந்து சொல்லி வச்சுட்டு வாங்க. உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் தீபாவளி பொங்கலுக்கு நிறைய துணி வருங்க. அப்படி வரும்போது என்கிட்ட கொடுங்கக்கா, நான் நல்லா பண்ணி தருவேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு கடையில் போய் சொல்லிட்டு வாங்குங்க. அது கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும் போய் சொல்கிறதுக்கு. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பழக தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நாளைக்கு நீங்கள் எத்தனை நாளைக்கு வீட்டிலே தைச்சிட்ருப்பீங்க. நீங்களும் கடை வைக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னா செய்யணும். 2வது வந்து நான் ஆரம்பத்தில் கடை வைக்கலான்னு யோசிக்கும்போது நான் ஒரு சந்தில் கடை வைக்கலான்னு யோசிச்சேங்க. ஒரு 3000 அப்படி பார்க்கலான்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கிட்ட. அவர் சொன்னார், இல்லை நீ வீட்லேயே நல்லா தைக்கிற. அது ஒரு 12, 13 வருஷம் இருக்குங்க. அப்போ நீ வீட்லேயே நல்லா தைக்கிற, நீ வந்து அந்த மாதிரி சந்திலலாம் கடை வைக்காத, டெவலப் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது சரி, அப்போ 6000 என் கடை வாடகைங்க. ஏன்னா 6000 இவ்வளோ பெரிய கடை பிடிச்சோன்னா தைக்கிறது எல்லாமே கடை வாடகையே கொடுத்துட்டு போயிடணும். அப்போ ஒரு லைனிங் சாதா ப்ளவுஸ் 80 ரூபாங்க. அப்போ இங்கே இருக்க டைலர் எல்லாருமே 80 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், 100 ரூபா போட்டேங்க. சரி அவங்களோட 20 ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் அப்போ தான் அப்படின்னு நான் போட்டேன். ஏன்னா நம்ம காசு கம்மியாக வாங்குறதுலேயும் நம்மளுக்கு ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க கம்மியாக வாங்குறாங்க, அவங்களுக்கு தைக்க தெரியாது போல் அந்த மாதிரி நினச்சிட்றாங்க. ஆனால் கடையை பொறுத்து காசு வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சில பேருக்கு லேஸ் ஃப்ரீயாக வச்சு கொடுக்குறது, நாட்டு ஃப்ரீயாக வச்சு கொடுக்குறது. சரி நம்ம தான் எக்ஸ்ட்ரா அந்த 20 ரூபா வாங்குறோம், மற்றவங்களாம் கம்மியாக வாங்குறேன்னு. அதே ஜென்ஸ் டெய்லருங்களாம் இருக்காங்களா, இது பாரு இந்த பொண்ணு மெயின் ரோட்லேயே இவ்வளோ போய் கடை வச்சு அது வாடகை கொடுக்குது, எப்படிம்மா நீ பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க ஆரம்பத்தில். நான் அவ்வளோ பேச மாட்டாங்க யார்கிட்டயும். அப்போலாம் எனக்கு பேச தெரியாது, வாயை திறக்க மாட்டேன். இப்போ அப்படி இல்லைங்க. கஸ்டமரு வந்தாலும் போகிறதில்ல கடையை விட்டு. ஏம்மா நீ இது சொல்லு, டவுட் சொல்லுமா, அதை சொல்லுமா, நான் இது பண்ணலான்னு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், பண்ணுங்கன்னு தான் எல்லார்ட்டையும் சொல்லின்னு இருக்கேன். அந்த 2 ஸ்லீவ் முடிஞ்சிச்சுங்க. அதே மாதிரி வந்து அடித்து திருப்பி எஜ்ஜி போட்டு அந்த கேப் விட்டு வைங்க. அது ஃப்ளீட் வச்சு மடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லீவ் பேக் ரெடி பண்ணுறோம். இப்போ பேக் வந்து இப்போ ரவுண்ட் நெக் மாதிரி தான் தெரியும். இது ரவுண்ட் நெக் போட்டு தான் நம்ம அந்த மாதிரி ஸ்டார் மாதிரி மடித்து வைக்க போகிறோம். அதனால் இப்போ ரவுண்ட் நெக் போட்டுக்குங்க ஃபுல்லாக. அதே மாதிரி ரவுண்ட் நெக் போட்டு வாங்குங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குங்க உங்களுக்கு. எப்படி தைக்கிறது, அவங்க என்ன சொல்லுவாங்க கஸ்டமரு, எப்படி கொடுக்குறதுன்னு. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்லி கொடுங்க. எதனா ஃபால்ட் இருந்தால் நான் பண்ணித்தரேன், நான் நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ 100ல் ஒரு 70 பேருக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்க 30 பேருக்கு எதனா ஒரு ஃபால்ட் வரதான் செய்யும். சின்னதாக வரும், ஆரம்பத்தில் வரும், அதுக்கப்புறம் வராது, ஆரம்பத்தில் வரும். நீங்கள் ஒரு 20, 30 ப்ளவுஸ் தைக்க கற்று முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பெரிய டெய்லராக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 40 வருஷம் 30 வருஷம். இங்கெல்லாம் 2, 3 அண்ணாங்க இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த அண்ணாங்க. அவங்களாம் நான் ஷாக்காக பார்ப்பேன், ஏன்னா டெய்லரிங் சூப்பராக பண்ணுறாங்க அந்த அண்ணாலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க இப்போ வந்து என்கிட்ட கொடுத்து, அம்மா நீ இதை பண்ணி கொடுத்துருமா, ஏன்னா நீ பண்ண வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, இல்லைம்மா இந்த ஸ்டோன் ஒர்க், லேஸ் ஒர்க்லாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா அப்படின்னுறாங்க. ஆனால் இப்போ கற்றுக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, டிசைன் ப்ளவுஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஃபுல்லாக நீங்கள் டிசைன் ப்ளவுஸை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பேர் பப்ளிசிட்டி ஆகும். இப்போ நான் வெறும் லைனிங் மட்டும் சாதா மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நார்மலாக ஆகிடுவோம். நான் எப்போவுமே வரவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது, நீ ஃபோனில் ஒரு 3 மாடல் அனுப்புங்க, அக்கா நீங்களே ஒரு மாடல் போட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நானே ஒரு மாடல் போட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த 10 மாடலே போட்டிருக்கணும். நீ உனக்கு பிடிச்ச மாடலில் ஒரு 3 அமுச்சு விடு, இந்த கிளாத்துக்கு எது செட் ஆகுமோ அந்த டிசைனை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சிருவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், அதில் 2 டிசைன் ஓகே பண்ணி இது பண்ணி தரமான்னு சொன்னால் சரிங்கக்கா முடிச்சு கொடுங்கக்கான்னு சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட்லி டிசைன் ப்ளவுஸ் எதிர்பார்க்குறவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. ப்ளவுஸ் அழகாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. இப்போது ஒரு 20, 35 வயசுக்குள்ளே இருக்க பொண்ணுங்கள்லாம் நல்லாயிருக்கு. 35 வயசுக்கு மேலே தாண்டுறவங்க தான் அவங்க ஏற்கனவே 80s கிட்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபினிஷிங் கூட இல்லாமல் சாதா ப்ளவுஸ் அப்படியே கிராஸு லூஸு எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும், எம்மிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ப்ளவுஸ் எல்லாம் உயிராக நினைக்கிறாங்க. எனக்கு சரி ஷாக்காக இருக்கும், ஐயோ இந்த ப்ளவுஸை உயிராக நினைக்கிறாங்களே அப்படின்னு. இருந்தாலும் அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ்லாம் ஒரு ஃபால்ட்டாக வராதுங்க. இந்த சாதா ப்ளவுஸ் எம்மிங்கி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு வாங்க, அடுத்தடுத்து பாருங்க. ஃபுல்லாக இப்போ பேக் மடித்து தைச்சிட்டோமா, பேக் எவ்வளோனா 2 இன்ச்சு விட்டு நல்லா பட்டையாக மடிங்க. அப்போ தான் பின்னாடி தூக்காது முதுகு. கொஞ்சம் பின்னாடி தடியாக கொஞ்சம் தூக்காமல் தெரியணுன்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து நடு சென்டரில் ஃப்ளீட் மடிச்சுக்கலாம். அது வந்து இப்போ 1 இன்ச்சு கரெக்டாக. இப்போ என்னென்னா நடு சென்டரில் ஃப்ளீட் மடிக்கணும்னா அந்த ஷோல்ட்ரு அந்த பீஸ் நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம், அந்த சென்டர் பார்த்து நல்லா கீறிட்டு அது பண்ணணுங்க.
எல்லாருமே யாரை பார்த்தோன்னா ஒரு இம்ப்ரெஸ்ஸில் தான் நம்ம தைக்க ஆரம்பிப்போம். நம்ம தைக்க கற்றுக்கலாம், நம்மளுக்கு மட்டுமாச்சும் தைக்க கற்றுக்கலாம், வெளில கொடுத்தா நிறைய காசு ஆகுது அந்த மாதிரின்னு. ஆமாங்க, எல்லாருமே ஒரு மிஷின் வச்சுருக்கணுங்க வீட்டில். தேவைன்னா ஓரம் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாதாரண ப்ளவுஸ் தைக்க தெரியலனாலும் தச்சு வாங்கிட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனு லேஸ் வாங்கி நீங்களே அட்டாச் பண்ணிக்கலாம். நாட்டு இந்த மாதிரி லேஸு பசங்களுக்கு எதனா ஒரு சின்னதாக பண்ண கற்றுக்கலாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு டைலரிங் கிளாஸு ஒரு ஊருக்கு 1 தான் இருக்கும், 2 தான் இருக்கும். அது போய் அந்த 1 ஹவர் டைம் வாங்கி கற்றுக்கிறதுக்குள்ள 100 பேர் இருப்பான். அதில் யாருனா 10 பேருக்கு தான் மிஷின் கிடைக்குமே. மிச்சவங்கலாம் கட்டிங் 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 அதே பழகிட்டு அந்த ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. யூடியூப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 100 வீடியோ வருதுங்க. உங்களுக்கு எது செலெக்ஷன் பண்ணி எப்படி பார்க்கணுமோ அதை பார்த்து நீங்கள் அழகா கற்றுக்கலாங்க. திருப்பி ரிவர்ஸ் மூடில் கொண்டு வரலாம். திருப்பி எது தைச்சோம் எது தைக்கல எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சில பீஸ் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியாதுங்க. இந்த மாதிரி ஜரி வச்ச பீஸ்லாம் ஜரி தெரிஞ்சிரும். ஒரு சில ஷைனிங் கிளாத்து பூனம் கிளாத்லாம் சுத்தமாக தெரியறது இல்லைங்க. அதுவும் நைட் டைம் தைச்சா சுத்தமாக தெரியறதில்ல. இத்தனைக்கும் என் மிஷின் அங்கே லைட் இருக்குங்க. லைட் இருக்கு அதில் எல்இடி லைட்டு. அப்படி இருந்தும் இன்னும் ஷைனிங்காக அந்த கெட்ட பக்கம் தாங்க ஷைனிங்காக தெரியும். நல்ல பக்கம் கூட அந்தளவுக்கு தெரியாது. நானும் ஒரு 10 வாட்டி உத்து உத்து பார்த்துட்டு தான் தைப்பேங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் எதனா ஃபால்ட்டு தெரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிசுறு கட் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸும் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது இதுலேயும் வந்து சில பேருக்கு ஒரே மாதிரி தைச்சிருவோம். ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த ஒரு பக்கமே வலது பக்கம்னா வலது பக்கமே தைச்சிருவோங்க. அதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அம்புக்குறி போட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம்னு. இப்போ நான் கட்டிங் போட்டதில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த ஷேப் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். இதே மாதிரி டவுட் இல்லாமல் வரைஞ்சிங்கன்னா உங்கள் டாட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? ஷோல்டர் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கட்டிங் பண்ணும்போது சொல்லியிருக்கேன்ல, லைட்டாக கிராஸாக கட் பண்ணி ஷோல்டர் எடுக்கணும். அப்படியே உங்களுக்கு யாருன்னா ஷோல்டர் லூஸுன்னு சொன்னாங்கன்னா, அடுத்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது நான் கை வச்சிருக்க பாருங்கள், இந்த கொக்கி கட்டுற இடம் இருக்குல்ல, அந்த எண்டு காஜா கட்டுற அந்த எண்டு, அந்த 2ல் லைட்டாக கிராஸாக போட்டுக்கணுங்க. சரிங்களா? தைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பழக பழக அதுவும் சரியாக வந்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது புதுசாக பயமாக தான் இருக்கும். அப்புறம் செய்ய செய்ய நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதே மாதிரி தாங்க. கட் பண்ணி தைக்க 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 பழகிடுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். சும்மா வீட்டில் சும்மா உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய கிடச்சிச்சின்னா, இந்த மாதிரி சும்மா வெட்டியாக ஃபோன் நோண்டிட்டு இருக்காம, தேவையில்லாமல் பக்கத்தில் அக்கத்தில் பேசிகிட்டு இருக்காம, நம்மளுக்கு என்ன இன்னைக்கு நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைங்க மனசில். நினச்சி ப்ளவுஸ் எதனா ஒன்று புதுசாக கற்றுக்குங்க. கற்றுட்டே இருங்க. டெய்லியும் கற்றுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குங்க. மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த டைம் வேஸ்ட்டு. அடுத்தது அது இன்னொருத்தவங்கிட்ட போகும். அந்த நியூஸ் திருப்பி நம்மக்கிட்ட வரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. நான் இது வரைக்கும் கடை உண்டு, வீடு உண்டுங்க. அவ்வளோதாங்க. 12 வருஷமாக தைச்சிட்ருக்கேங்க. இந்த வேலை தான். கடை, வீடு தச்சு கஸ்டமர் நடுவில் வருவாங்க. அவங்கக்கிட்டேயும் நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் பேசுறது இல்லைங்க. எப்போவுமே பாசிட்டிவாக பேசிட்டு போவோம். பாசிட்டிவாக நம்ம நினைப்போம். நமக்கு நெகட்டிவாக நிறைய தெரியும். அதை நம்ம வெளியே சொல்லவே தேவையில்லைங்க. டைலரிங்க கூட இப்போ ஏகப்பட்ட வரும் இதில். அப்போ கூட அந்த நெகட்டிவ் யார்கிட்டையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக நடு சென்டர் அந்த 1 இன்ச் வச்சு கீறிட்டு அர்க்காட் போட்டுக்கலாம். 2 பக்கம் ஒரே மாதிரி போட்டிங்களா? போட்டு இப்போ வந்து இதுக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. எல்லோரும் இப்போ டேப் எடுத்து அளக்கணுங்க. இப்போ 34னா ஒரு 2.5 இன்ச்சு பிடிக்கலாம் கீழே. 1.5 இன்ச்சு பிடிக்கலாம். 38னா ஒரு 2 இன்ச்சு பிடிக்கலாம். 40னா ஒரு 2 இன்ச்சு பிடிக்கலாம். அப்போ தான் நல்லா குழி வாங்கி அந்த கப்பு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குங்க. ஸ்டார்டிங் 30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சா போதுங்க. ஸ்டார்டிங் 3/4 இன்ச்சு அந்த ஷேப்புக்கு டாட் பிடிக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக 1 வச்சு 1 வச்சு. நீங்கள் தச்சு பழக உங்களுக்கு டேப் தேவைப்படாதுங்க. அந்த டேப் எடுத்து அளந்துருக்க மாட்டேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டேப் எடுக்கிறது புதுசாக தெரியுதுங்க. சும்மா அப்படி பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு வாயில் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. சரிங்களா? 30 இருந்தால் ஒரு 3/4 இன்ச்சு விட்டு டாட் பிடிங்க. 32 இருந்தால் 1 இன்ச்சு. 34 இருந்தால் 1/4. 36 இருந்தால் 1.5. இது 1.5க்கு மேலே எவ்வளோ கப்பு இருக்கோ. ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு பெருசாக இருக்கும், கப்பு சின்னதாக இருக்கும். அவங்களுக்கும் 1.5 அந்த மாதிரி அவங்க கப்பு அளவு பாருங்கள். நம்ம லேடிஸ் இருந்தால் லேடிஸ்க்கு பிரச்சனை இல்லைங்க. கப்பு அளவு அந்த மாதிரி பார்த்து பிடிக்கலாம். இப்போ டாட் எவ்வளோ ஷார்ப்பாக போட்டிருக்கேன்னா இவங்க ஒரு 34 இருக்கோங்க. அது போடும்போதே அந்த கப்பு அழகாக தெரியணுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம இது போயிட்டு கரெக்டாக அழகாக இருக்குங்க ஷேப்பு. இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் தைக்க கற்றுக்கும் போது
ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே டைலரிங் கிளாஸ் போகணுன்னு நினைக்காதீங்க. யூடியூப் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிஷின் வாங்கிடுங்க. என் போன வீடியோவில் கூட டைலரிங் கிளாஸ் போகிறதா இருந்தால் என்ன யூஸு, என்ன யூஸ் இல்லை, என்ன பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. எதுக்குன்னா, நிறைய பொண்ணுங்க கற்றுக்கிட்டு வேஸ்ட் ஆகுதுங்க. அவங்க புரிஞ்சுக்க முடியல அவங்களால. 1 வாரத்தில் 3 நாள்லாம் கற்றுட்டு வராங்க. அதுக்காகவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் வீடியோவை போட்டு விட்டுறதுங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு என்ன மிஷின் வாங்காமல் டைலரிங் கிளாஸ் போகாதீங்க. அந்த வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபால்ட் பண்ணுறோம், டைலரிங் கற்றுக்குறோன்ற ஆர்வத்தில் நம்ம காசை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்றதை நான் அதில் சொல்லியிருக்கேன். நம்ம டைமும் வேஸ்ட்டுங்க. இந்த கப்பும் அழகாக வந்துச்சா? இப்போ 2 கப்பும் அழகாக டாட்டு. இப்போ நம்ம அப்படி போட்டு பார்த்தா அந்த குழி கரெக்டாக உள்ளே அப்படி தெரியணுங்க. அழகாக இருக்கா? இப்போ ஷேப்பே தெரியும் பாருங்கள், அப்படியே போடாமலே. அவ்வளோதாங்க. இப்போ பட்டி ரெடி பண்ணலாம். பட்டியை இந்த இன்ச்சு கணக்கில் அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க. நல்லா குழி வாங்கி கட் பண்ணிக்கங்க. கரெக்டாக 2.5 இன்ச்சு சைடில் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த டாட் பிடிக்கிறதுலேருந்து குழி வாங்கணுங்க. நல்லா குழி வாங்கிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். நல்ல பக்கம் அந்த ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலான்றத ஒரு அர்க்காட் போட்டுக்குங்க. அங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு பட்டி துணி கொடுங்க. பட்டி துணி எல்லாருக்குமே கொடுக்கணுங்க. பட்டி துணி கொடுத்தா தான் ஸ்டிப்பாக இருக்குங்க. நல்லா நிறைய ஷேப் இருக்கவங்களும் பட்டி துணி கொடுத்துருங்க. இல்லை செஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு கூட பட்டி துணி கொடுக்க தேவையில்லைங்க. இப்போ ஒரு சில அக்காலாம் சொல்கிறாங்க, அந்த 3வது கொக்கி பூட்டி 4வது கொக்கி பூட்டுற இடத்துல பூட்ட முடியலம்மா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது கம்மியாக வைங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் ஒரு சும்மா இந்த கிளாஸ் போய் கற்றுக்கிறவங்க இத்தனை இன்ச்சு தான் வைக்கணும் பட்டி, இத்தனை இன்ச்சு தான் கொக்கி வைக்கணும், இத்தனை இன்ச்சு தான் இது வைக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த சௌரியத்தை பண்ணி கொடுத்துருங்க. அது ப்ளவுஸ் அவங்க போட்டு போகிறாங்க, உள்ளே போய் மறைய போகுது. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துறாதீங்க. 3வது கொக்கி முடிஞ்சிச்சு, அந்த பட்டி அவங்க எவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க அந்த மாதிரி உள்ள அளவுக்கு வச்சு கொடுத்துருங்க. அது கொஞ்சம் கிராஸாக தான் வரும், தப்பு தான் அது. இருந்தாலும் அது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக மூச்சு விட முடியாது. 4வது கொக்கி 5வது கொக்கி போடுற இடத்துல வந்து கரெக்டாக அவங்களுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் மேலே தூக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம எட்ஜு போட்டுக்கணும். சில பேர் அந்த பிசுறும் பட்டியும் அப்படியே வச்சுட்டு அந்த லைனிங்கும் அப்படியே வச்சு அந்த பிசுறு வெளியே தெரிகிற மாதிரி ஜரி குத்தம் அவங்களுக்கு உள்ள அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. பின்னாடி பக்கம் 1 வைங்க, முன்னாடி பக்கம் 2 வச்சுருங்க. நல்ல பக்கம் நல்ல பீஸை வைங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் 1 கொடுத்துருக்கோம் உள்ள திக்குக்காக, அதையும் சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? லூஸ் வராமல் இருக்குன்னா அந்த லாஸ்ட்டில் எட்ஜு தையல் போட்டிருக்கோங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு தையல் போட்டிருக்கல, அது எதுக்குன்னா அந்த பீஸ் நம்ம மடிக்கும் போது லூஸ் வரும். அதனால் எந்தெந்த இடத்துல ஒரு ஃபால்ட் வரும்னு தெரியுதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் பண்ணால் அழகாக இருக்குமே. இதே மாதிரி தான் இப்போ இதுவும் ரெடி பண்ணுறோம். பின்னாடி பக்கம் 1, இப்போ முன்னாடி பக்கம் நல்ல பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பீஸ் எடுத்து கரெக்டாக பண்ணுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் 1 அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது பக்கத்தில் எப்போவுமே கட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி மீறும் போதெல்லாம் பட்டி துணிக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ஸ் டைலருக்குலாம் அவங்க பேண்ட் பீட் கிடைக்குங்க. அதனால் திக்காக இருக்கும். அது போட்டோன்னா கீழே கப் ஷேப் அவ்வளோ அழகாக தெரியுங்க. இப்போ நம்ம லேடிஸ் டைலர்ன்றதுனால நம்மளுக்கு லைனிங் தான் கிடைக்கும். அந்த லைனிங் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2 பீஸ் கூட கொடுங்க. ஷேப் நல்லா நிற்கணுமா, ஃப்ரண்ட்டில் அழகாக தெரியணும்னு சொன்னாங்கன்னா அவங்க 2 பீஸ் கொடுங்க. இல்லைம்மா மீடியமாக போதுமா, இப்படி தூக்கின மாதிரிலாம் தெரியத்தரமானா நீங்கள் 1 பீஸ் கொடுங்க. கொஞ்சம் வயசானவங்க தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கொடுக்காதீங்க. அவங்க துணி என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருங்க. அப்போ தான் அது அழகாக அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இறங்கி போயிருக்கும். அது அங்கே அதிகமான வெயிட் அவங்களுக்கு பிடிக்காது வயசானவங்களுக்கு. இப்போ அதே மாதிரி எட்ஜு போட்டிருக்கேன்னா எட்ஜு போட்டு இந்த மாதிரி லாஸ்ட் தையெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. நான் போட்டிருக்கேனே சுருக்கம் லூஸ் வரக்கூடாது நம்ம மடிக்கும் போது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டா தப்பு இல்லைங்க. இப்போ இதே மாதிரி முடிச்சுக்குங்க. இன்னும் அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸ் ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணும் போதும் டைம் இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ போட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்போ 2 பக்கமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம பேக் எடுக்கணுங்க. இந்த பட்டி அளவு பார்த்து மடிக்கிறதுக்கு பேக்கில் இருந்து கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கும் இந்த எண்டுக்கும் பேக் நம்ம மடிச்சிருக்கோம்ல அந்த எண்டுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை முன்னாடியே நிறைய பேர் மார்க் பண்ணி தச்சுட்டு ஹைட் பத்தலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் வேணாங்க. இது வந்து இடுப்பாண்டதாக இருக்க போகுது. இது ஒன்றும் யாரும் அந்தளவுக்கு இது பண்ண போகிறதில்ல. கரெக்டாக அந்த ஹைட் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டில் வச்சு 2 பக்கமும் அதே மாதிரி அதுலேருந்து கரெக்டாக ஸ்லீவ்லேருந்து அந்த பட்டியும் பாருங்கள் ஒரே மாதிரி லெவலாக வந்திருக்கா, அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மடித்து தைச்சாலே போதுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு அவங்க ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ப்ளவுஸ்க்கு அந்த அளவு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எதனா சொல்லிட்டாங்கன்னா ஆல்ட்ரேஷன் நீங்கள் மாற்றி பண்ணி கொடுங்க. சில பேர் ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் எனக்கு ஷோல்டர் லூஸாக இருக்குமா, சைடில் எதனா லூஸாக இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் நெக்கு லோ வைங்க அந்த மாதிரி. அப்போ மற்ற டைலர்கிட்ட சொன்னால் அவங்க செய்ய மாட்டுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எதுக்கு தெரியுமா அவங்க செய்ய மாட்டுறாங்க? அதில் எதனா பண்ணி கொடுத்தா, ஐயோ நான் இப்படி போட மாட்டேன், நீ ஏன் லோ ஆக்கிட்ட, ஐயோ நான் சைடில் ரொம்ப லூஸாக இருக்குது, நீங்கள் தானேங்க சொன்னீங்கன்னு. இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க காது கொடுத்து.
அது தேவைன்னா மட்டும் அதை பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் லூஸ் பண்ண சொல்கிறாங்களா இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க முன்னாடி, அக்கா ஷோல்டர் லூஸ் இன்னும் நெக்கு லூஸ் பண்ணால் ஷோல்டர் லூஸ் ஆகும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுருங்க. இடுப்பு லூஸ் பண்ணால் முதுகு பின்னாடி தூக்கும், ஓகேவா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உனக்கு வயிறு வலிக்குதா? ஆமாம்மா. எக்ஸ்ட்ராவோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். உனக்கு கால் வலிக்குதா? ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டாக்டர் இருக்காங்க. பேஷண்ட் கிட்ட எதனா வலிக்குதான்னு கேட்டால் அடுத்த கம்ப்ளைண்ட் 10 கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தலைவலியாக போயிடும். எந்த நோய்க்கு வந்தாலும் அதை சொன்னால் தானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்னோசிஸ் பண்ணி மாத்திரை தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தாங்க ப்ளவுஸ்க்கு வந்தாலும் எதனா ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் எங்கேருந்து நம்ம கரெக்ஷன் நம்மளுக்கு பயமாயிடும். அடுத்த ப்ளவுஸ் எப்படிடா தைக்கிறது, இவங்க நம்மளே எதனா குறை சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொஞ்சம் மைண்ட் செட் புரிஞ்சுக்குங்க. கஸ்டமர்கிட்ட நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேசுங்க. பேசிவிட்டு இந்த மாதிரி லூஸ் வரும், இப்படி வரும், உங்களுக்கு ஷேப் சரியில்லை, உங்களுக்கு செதை லூஸாக இருக்குது, கை போடுறதா கை லூஸாக வரும். ஃபிட்டிங்காக ஒரே மாதிரி ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்கு தைக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஒரே மாதிரி இருக்கும். ஷேப் நம்ம அளந்து கூட தைச்சிடலாம். அளக்கிற ப்ளவுஸே இன்னும் நல்லா தான் இருக்கும் அளவு ப்ளவுஸை விட. ஆனால் கொஞ்சம் ஒரு 30 வயசுக்கு மேலே செதலாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்க அளக்குறாங்கன்னா அளவு ப்ளவுஸு சாம்பிளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அவங்க செதை அங்கங்கே லூஸாக இருக்கும். நம்ம தைக்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் தையல் போடுவோம். ஆனால் அவங்க லைட்டாக ஏற்றி இறக்கி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளை பார்த்து தாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்படியே தான் நான் மார்க் பண்ணேன், இப்படியே தான் தப்புன்னு சொல்லக்கூடாது. சில பேருக்கு இடுப்பு சின்னதாக இருக்கும், ஷோல்ட்ரு பெருசாக இருக்கும், மார்பிள் சுற்றளவு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் போகணுங்க. இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணிலாம் பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு கொக்கி போடுற இடத்துல பிடிக்குது, இழுக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அந்த ஃபால்ட் வராமல் இருக்கணும்னா அந்த மார்பு சுற்றளவுக்கு மட்டும் கொஞ்சம் கிராஸ் போயிடுங்க. இடுப்புலேருந்து போங்க, அந்த மார்பு சுற்றளவுக்கு கொஞ்சம் சைடில் வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து கொக்கி பட்டி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதை விட காஜா பட்டி கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்து நம்ம சைடில் இடுப்பு பிடிக்கணுங்க, சைடில் பிடிக்கணுங்க, ஷேப் பிடிக்கணும். அது அப்போ நான் தைக்கும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த பிட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டு இந்த கொக்கி பட்டிக்கு காஜா பட்டிக்கெலாம் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ரொம்ப நான் டைலர்ஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி தேவைப்படுமோ ஒரு கிளாத் கட் பண்ணி பண்ணிங்க. அப்போ தான் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும், காற்றுல பறக்காது, மிஸ் ஆகாது. அதனால் நான் வெறும் ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, ஸ்லீவ் இது மட்டும் தான் ரெடி பண்ணுவேன். அந்த சைடு பீஸு, பிசிறு பீஸு, இந்த கொக்கி பட்டி காஜா பட்டிக்கு பீஸ்லாம் பிட்டுலாம் கட் பண்ணுறது இல்லைங்க. அதே மாதிரி வந்து லைனிங் கிளாத் கொடுத்து காஜா பட்டி வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த கிளாத்தில் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நாளடைவில் லைனிங் வந்து நெஞ்சு போய் கிழிஞ்சிடுதுங்க. நீங்கள் எல்லாருமே அந்த லைனிங்கை விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நான் அந்த பீஸே போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி பீஸ் போடுங்க. இப்போ 2த்தையும் வச்சு பாருங்கள், ஒன்றா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ கழுத்து லைட்டாக சைசிங் பண்ணால் லைட்டாக சைசிங் பண்ணிக்கோங்க. சைசிங் பண்ணுறேன். ஏன்னா பைப்பிங் அடித்த பிறகு அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்பயே வச்சு பார்த்துட்டு சைசிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே சாக் பீஸ் எடுத்து மார்க் பண்ணிவிடுவேங்க கொக்கிக்கு. ஏன்னா கொக்கி கட்டுறவங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா தான் புரியும். அதனால் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார் மாதிரி மடிக்கிறதுக்கு வந்து பீட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாராக மடிச்சுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து க்ரீன் கலர் வந்து சாரீ. இந்த சாரீ மேலே வந்து ரெட் கலர் கொடுத்த மாடல் தான் ஃபோட்டோ அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ அழகாக இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் கலர் லைட்டாக எடுப்பாக தெரியல. இன்னும் டார்க் கலர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தெரியுங்க. ஒரு சில டிசைன் நம்ம சும்மா கொடுத்துருப்போம். ஆனால் அந்த கலர் சாரீ எடுப்பாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போட டிசைன் இன்னும் அழகாக தெரியுங்க. சில கலருக்கு அந்த கலர் நம்ம போட டிசைன் கொஞ்சம் எடுப்பாக தெரியாது. அது நம்ம கஸ்டமர்கிட்ட வேறு டிசைன் போடுங்கன்னு சொன்னாலும் அவங்க இல்லை எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படி சொல்லிடுவாங்க. சரி, அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்துட்ணுங்க. அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க. இப்போது இந்த க்ரீனில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெட் கலரில் பண்ணிகிட்ருக்கோங்க. இதே மாதிரி ஃப்ளீட் மடிக்க போகிறோம். கொஞ்சம் பிசுறு வராமல் இருக்கணும். 2 தையலாக போட்டு வச்சுக்கோங்க. அதை மடிக்கும் போதே அந்த ஃபோர்ஸில் வந்து 2 தையலாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட்டமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பீஸ்லாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் எல்லா பீஸ் தைச்சி வச்சுட்ருக்கணும். ஸ்லீவ் தைச்சிட்ருக்கணும், பேக் தைச்சிட்ருக்கணும், ஃப்ரண்ட்டு தைச்சிட்ருக்கணும். நீங்கள் எல்லாமே தைச்சிட்ருக்கணும். தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நூல் ஒன்றா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே பிசுறு வெளியே தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா?
ரொம்ப ப்ரொஃபஷனாக தைக்கிறவங்க, நிறைய ஆக்டருக்கு தைக்கிறவங்க, ரொம்ப நீட்டா இப்போ கடை வச்சு இப்போ இதே ப்ளவுஸ்க்கு ரூ. 1000 ரூ. 2000 அந்த மாரி வாங்குறவங்க, இந்த மாரி பிசிறுலாம் வெளிய தெரியாம நீட்டா உள்ள வச்சு மடிச்சு அப்படியே அழகா திருப்புவாங்க. இப்போ நம்மளே இத எவ்வளோ ஃபினிஷிங்கா ஒரு 2 பீஸ் தான் இவ்வளோ நேரத்தில பண்ண முடியும்னா, அந்த மாரி பண்ணுறதும் சூப்பரா பண்ணிடுவாங்கங்க. அந்தந்த ஏரியாக்கு ஏத்த மாரிங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி செய்றாங்களோ, அது ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கூட அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலா செஞ்சு குடுக்கலாம். இப்போ ஒரு பீஸா அப்படியே அடிச்சுட்டே வாங்க. இப்போ இத வச்சு ஒரு பீஸ் இப்போ அடிச்சுட்டோமா? இப்போ இது மேல வந்து திருப்பியும் வந்து அந்த ரெட் கலர் குடுத்து அதையும் அடிச்சுட்டு வாங்க. இதே மாரி ஃபுல்லா 2 பீஸ், 2 பீஸ், 2 பீஸா வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணா கூட அழகா தான் இருக்குங்க. ஆனா அதிகமா பிசிறு தெரிய ஆரம்பிச்சுரும் இந்த டிசைன்ல. அதான் சொன்னேன்ல ரொம்ப ஃபினிஷிங்கா பண்றவங்க உள்ளேயே அந்த பிசிறுலாம் வராம வெளிய வச்சு மடிப்பாங்கன்னு. அந்த மாரி மடிச்சு வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம நார்மலா வச்சிருக்கோம் ஒரு டிசைன். இது மாரி ஃபுல்லா இப்போ அடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுலயே அப்படியே லாஸ்ட்ல அந்த எண்டுல வந்து பீட்ஸ் வச்சு தைக்கணுங்க. சரிங்களா? உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன வேலை கத்துக்குங்க. உங்க ஏரியால எந்த வேலை அதிகமா போகுமோ, அந்த வேலை கத்துக்குங்க. 2வது வந்து உங்களுக்கு நெறைய ப்ளவுஸ் வரணும்னா, அந்த ஒரு நோட்டீஸ் மாரி அடிப்பாங்கல்ல, டூலெட் போர்டு மாரி. அந்த மாரி நீங்க உங்க ஃபோன் நம்பர் போட்டு, உங்க டைலரிங் காசு போட்டு, ரேட் போட்டு, இல்ல எனக்கு நெறைய ப்ளவுஸ் வேணும். நான் காசு கம்மியா கூட பண்ண ரெடியா இருக்கேன். நான் 10 ப்ளவுஸ் கூட தைக்க ரெடியா இருக்கேன். நெறைய ப்ளவுஸ் வேணும் அப்டின்னீங்கன்னா, மத்தவங்க உங்க ஏரியால எவ்வளோ காசு வாங்குறாங்களோ, அதோட ஒரு ரூ. 20 ரூ. 10 கம்மியா போட்டு, நீங்க வந்து அந்த ஃபுல்லா அங்க இருக்க கம்பத்துல, செவுத்துல அந்த மாரி ஒட்டிட்டு வாங்க. உங்க நம்பர் போட்டு, இந்த மாரி டெய்லர் உங்க பேர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த டெய்லர்ன்னு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத போட்டு வாங்க. உங்களுக்கு கால் பண்ணும்போது அந்த நீங்க டெய்லரான்னு கேட்கும்போது, இந்த மாரி உங்க இனிஷியலோ ஏதோ ஒரு ஆர்எஸ் டெய்லர்ஸ், லக்ஷ்மி டெய்லர்ஸ் எதுனா ஒண்ணு போடுறாங்க. அந்த மாரி போடும்போது, நீங்க வந்து அந்த பேரோட சொல்லுவாங்க உங்கள. நீங்க டெய்லரா. அப்படி கேட்கும்போது, ஓ! நம்ம டைலரிங் குடுக்கறதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா பேசுவீங்க. பேசி இந்த மாரி வாங்க இங்க தான் இருக்கு வீடு. நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பர்ட்டிகுலர் பிளேஸ் சொல்லி வாங்கின்னு வந்துருங்க. இப்போ ஃபுல்லா இதே மாரி ரெடி பண்ணியாச்சுங்க அழகா. இப்போ அழகா தெரியுதா? அது கொஞ்சம் கிரீன் கலர் தூக்கி எடுப்பா குடுக்கலங்க. ஏன்னா, அந்த கலருக்கு அது கொஞ்சம் லைட்டா செட் ஆகல. நாங்க வேற மாரி நேவி கலர், ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலர்லாம் இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லயும் அதே மாரி டிசைன் போடுவோம்ல. இப்போ ஒரு சைட்ல வந்து புடவ கட்டி மறைஞ்சிரும். அப்ப இன்னொரு சைட்ல மறையாது. சில பேர் அந்த ஃப்ரண்ட்ல டிசைன் கேட்டுருக்க மாட்டாங்க. அதனால நம்ம போட்டு குடுத்துடணுங்க. ஃப்ரண்ட்லயே அது அழகா தெரியணுங்க. ஆரி ஒர்க் அப்படி தானே போட்டு குடுக்குறாங்க. இதையும் அப்படியே போட்டு குடுப்போம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து அங்க போட மாட்றாங்க. சரி நான் ஃபுல்லா போட்டு குடுத்துருவேங்க. அப்பதான் அழகா இருக்கும்னு. அது எக்ஸ்ட்ரா மடிப்பு தான், வேலை தான். இருந்தாலும் நம்ம வேலை எவ்வளோ அழகா செஞ்சு குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி நமக்கு கஸ்டமர் வருவாங்கங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றது ஒண்ணு தாங்க. பார்த்து, பார்த்து ரசிச்சு, ரசிச்சு ஒரு வேலையும் செஞ்சு குடுக்கணுங்க. அப்பதான். சரிங்களா? அப்புறம் அந்த மாரி ஷீட் ஒட்டிட்டு உங்களுக்கு கால் வருங்க. கால் வந்துச்சுன்னா, இந்த மாரி இங்க இருக்கோம், இங்க வீடு இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுங்கங்க. இல்லையா, இந்த டேட்ல, இந்த டைம்ல இங்க இருப்பேன், இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்கங்க. சரிங்களா? அப்போ நீங்க இந்த ப்ளவுஸ் பண்ண போனா, அடுத்த வாட்டி உங்களுக்கு தேடி வீட்டு தேடியே ஆள் வந்துருவாங்க. இல்ல கடையா இருந்தாலும் கடை கொஞ்சம் டெவலப் ஆகல, நான் கொஞ்சம் சந்துல கடை வச்சிருக்கேங்க, அந்த அளவுக்கு துணி வரலன்னா, நீங்க இந்த மாரி பேப்பர் ஷீட் எடுத்து ஒட்டி, நீங்க சப்போஸ் சில பேர் காசு இருந்தா நான் கலர் ஜெராக்ஸ் மாரி நெறைய நீங்க எடுத்த தச்ச ஃபோட்டோஸ்லாம் போட்டு கூட, இந்த மாரி ப்ளவுஸ் ஒர்க்ன்னு போடலாம். ஏன்னா பேனருக்கு ரொம்ப காசு ஆகுங்க. அது அங்க வைக்காதீங்க, இங்க வைக்காதீங்கன்னுவாங்க. இந்த மாரி வந்து டூலெட் போர்டு போடுறோம்ல, அந்த மாரி ஷீட் மாரி பண்ணி உங்களோட டைலரிங் கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு 1 ஹவர் தச்சு தருவோம், 2 ஹவர் தச்சு தருவோம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டக்குன்னு வருவாங்க. என்ன இவங்க 1 ஹவர் அர்ஜென்ட்டா வராங்க. நீங்க எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு அந்த வேலைய செஞ்சு குடுத்துருங்கங்க. நான்லாம் என்னோட டைலரிங்க உயிரா நெனச்சு நைட்டும் பகலும் உட்காந்து காலைல 9 மணிக்கு போனா நைட் 10 மணி வரைக்கும் உட்காந்து தச்சுட்டு தாங்க வருவேன். சம்டைம்ஸ் வீட்ல திட்டு கூட வாங்குவேங்க. என்ன 10 மணிக்கு வர எங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருக்காருங்க. அவர் துணி கடை வச்சிருக்காரு. அவர் வந்து 10 மணிக்கு வீட்டுக்கு போனாருன்னா, நான் சம்டைம்ஸ் 11:30, 12 கூட வீட்டுக்கு போவேங்க. போம்போது நின்னு மொறைப்பாருங்க. "என்ன இவ்வளோ நேரம் தச்சுட்டு இருக்க? யாருனா பொண்ணு உட்காந்து தச்சுட்டு இருப்பாங்களா கடையில?" அப்படின்னு. உன் கடை வாசல்ல ஒரு பையன் இல்ல. உன் எல்லா கடையும் மூடியிருக்கு. உன் கடை மட்டும் திறந்திருக்குன்னு திட்டுவாருங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு தச்சு குடுத்து தாங்க வருவேன். இப்போ வந்து அந்த சாரி கிளாத் மிச்சம் மீந்துச்சு இல்லங்க, அதில வந்து இப்போ ஃப்ளீட்டா பண்றோம். இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல ஒரு 4 ஃப்ளீட்டும், அப்புறம் இந்த பக்கம் சைட்ல ஒரு 4 ஃப்ளீட்டும். முன்னாடி பக்கமா 4 பக்கம் ஃப்ளீட்டா மடிக்கணும். அதுக்கு ஏத்தா மாரி ஆப்போசிட் சைட்ல 4 ஃப்ளீட் மடிக்கணும். அப்பதான் ஃபஃப்ன்னு தூக்குங்க. மடிச்சுட்டு, அதே மாரி கீழயும் அதே மாரி மடிக்கணுங்க. அது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கங்க.
இதுக்கு மட்டும் இல்லைங்க, பட்டேலா ஃபேண்ட்டுக்கு அடுத்தது எல்லா மாடலுக்கும் இந்த மாடல் கொஞ்சம் யூஸ் ஆகும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சொன்னது உங்களுக்கு புரியுதா? இந்த குட்டி பாப்பாக்கு ஃப்ராக் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளீட் வரும்ல, அந்த மாதிரிங்க. இப்போ இப்படி வச்சா அங்கே லூஸ் தெரியுதா? இப்படி வரணும் உங்கள் மாடலு. இப்போ நான் கீழேயும் அதே மாதிரி தைக்கிறேன் பாருங்கள். தைச்சா தான் உங்களுக்கு அது புரியும் எப்படின்னு. தெரியுதா? முன்னாடி பக்கம் 4 மடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் 4 மடிக்கணுங்க. இப்போ அதே மாதிரி மடிச்சிடுவோம். இப்போ அதுக்கு கீழே அதே மாதிரி மடிக்கிறோம் பாருங்கள். இந்த சாமி பாவாடெலாம் தப்புன்னு தெரியுமாங்க? சாமிக்கு அம்மனுக்கு கொடுக்கறதுக்கெலாம் ஃப்ளீட்டாக வச்சு மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிக்கணுங்க அழகா. ஆனால் சம்டைம்ஸ் நிறைய கிளாத் மீறுங்க. அது சாமி பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே வந்து விசாலாட்சி அம்மன் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தச்சு கொடுப்பாங்கங்க. இந்த மாதிரி பட்டு சாரி கிளாத்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். மிச்சம் மீறோம்ல இந்த கிளாத்லாம், அப்போ அதை கட் பண்ணி அந்த சாமிக்கு பாவாடை மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொடுப்போங்க. அது சேல்ஸுக்கும் இருக்குது. அது சேல்ஸுக்கும் ரூ. 50 60 வச்சுருக்கோம் நம்ம விற்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம கையால் நம்ம தச்சு கொடுக்கும்போது அது இன்னும் அழகாக தெரியுங்க. வீட்டில் விக்கிரகங்கள்லாம் இருக்கும்ல குட்டி குட்டியாக, அதுக்கெலாம் இந்த மாதிரி பட்டு சாரி கிளாத் மீறும் போது அதில் வந்து அழகாக ஒரு பாவாடை மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒரு நூல் போட்டு ஒரு லேஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் சாமிக்கு போடுற மாதிரி எடுத்தால் அந்த மகாலட்சுமி விரதம் இந்த அம்மனுக்கெலாம் எதனா பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இந்த மாடலில் ஒன்று பார்த்துக்க நோட் பண்ணுங்கள். இந்த வரிசையிலேருந்து போட்டு மணி போட்டாலும் அழகாக இருக்குங்க. அந்த மாடல் அழகாக இருக்கும். ஆனால் இவங்க கேட்டது இந்த ஃப்ளீட் மாடலுங்க. அதனால் இப்படி பண்ணியிருக்கேங்க. ஆனால் அது சென்டரில் நேராக கொண்டு வந்து மணி கோத்தாலும் 3 மணி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கோத்தா இன்னும் அழகாக இருக்கும். அது ஒரு மாடல் இருக்குது. நான் அடுத்த டைம் போட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த மாடல் தான் அவங்க ஃபோட்டோ காட்டினாங்க. அதனால் இந்த மாடல் தான் இப்போ இது பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆனால் ஆரம்பத்தில் தைக்கும்போது நம்மளுக்கு டைலரிங்கில் என்னங்க சொல்லி கொடுத்தாங்க? அப்போல்லாம் ஒரு 15 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னத்தம்மா சொல்லி கொடுத்தாங்க? நான் 8th படிக்கும்போது 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது ஒரு மாதம் லீவில் தாங்க போய் கற்றுட்டேன். அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு சாதா ப்ளவுஸ் மட்டும் தாங்க கற்று தருவாங்க. அதுக்கே 2 மாதம் 3 மாதம் ஆக்குவாங்கங்க. நம்ம வீட்டில் மிஷின் இருந்தால் தான் அதுவே நம்ம 1 மாதத்தில் கற்றுக்க முடியுமே. அப்போ அம்மாங்க யாருன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தச்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அழகாக இருக்காங்க. இந்த மாதிரி மடிப்பு போட்டு இப்போ அழகாக இருக்கா. சென்டரில் சும்மா அது பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டம்மி தையல் போட்டிருக்கேன். அதை அப்புறம் பிரிச்சுருவாங்க. அப்போ தான் பப்பு ஒன்றும் தூக்காமல் அழகாக தெரியும். இப்போ இதே மாதிரி வந்து அந்த கை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ வந்து அம்மாங்க யாருன்னா பக்கத்து வீட்டிலலாம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் அவ்வளோ யாருமே போட மாட்டாங்க. 12 வருஷத்துக்கு 15 வருஷம் முன்னாடிலாம் நம்ம தச்சு கொடுக்க சொன்னால் கூட யாருமே ஐயோ இதெல்லாம் நான் போட மாட்டேன், இது என்ன இது, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அப்படி சொல்லிடுவாங்கங்க. இப்போ வந்து எல்லாருமே மாடல் தாங்க. யாருமே சாதா ப்ளவுஸ் போடுறதில்ல, சும்மா லைனிங் ப்ளவுஸ் போடுறதில்ல. ஏதோ ஒரு மாடல் போட்டு தாங்க ப்ளவுஸ் போடுறாங்களே. இப்போ ப்ளவுஸ்க்கு காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதில்லங்க. அப்போ நான் ஆரம்பம் தைக்கும்போது ஒரு ப்ளவுஸ்க்கு 25 ரூபாங்க. அதுக்கே அத்தனை வாட்டி யோசிப்பாங்க. இப்போ 1000 ரூபானாலும் தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சாரீ கூட ஒரு 300 இருக்குங்க. ஆனால் ப்ளவுஸு 500க்கு மேலே தாங்க தைக்கிறாங்க. இதே மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி அழகா அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தாங்க இருக்கும். இப்போ கஸ்டமர்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் கொடுங்கன்னு. இல்லைன்னா உங்களை இஷ்டம்னு விட்டாங்கன்னா நீங்கள் போடுறது எல்லாமே பெஸ்ட்டாக போட்டு கொடுங்க. கண்டிப்பாக இப்போ இந்த டைம் உங்களுக்கு காசு ஒர்த் இருக்காது. அவங்க ஒரு இந்த லைனிங் ப்ளவுஸ் காசு தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு 50 ரூபா கொடுக்க கூட வீட்டில் இருக்கவங்க யோசிப்பாங்கங்க. ஆனாலும் அடுத்த டைமுக்கு வந்து அந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிரும். அப்போ அடுத்த டைம் இதே மாதிரி மாடல் போடணுன்னா அப்போ நீங்கள் பைசா டிமாண்ட் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு இன்னும் 100 ரூபா கொடுங்க சேர்த்து. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா அன்றைக்கி டைமு? 1 ஹவர் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு ஆயிருக்கும் டைமு. இப்போ நம்ம 1 ஹவருக்கு ஒரு லைனிங் சாதா ப்ளவுஸ் தைக்கலாம், லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ நான் 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன். எனக்கு 300 ரூபா கிடச்சிரும். ஆனாலும் அதே 1 ஹவர் செலவு பண்ணி இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கோசம் போட்டு தாங்க கொடுப்பேன். கஸ்டமர் அப்போ தானங்க ரெகுலராக வருவாங்க. நம்மக்கிட்ட எந்த நேரமும் துணி வரணும். 2வது நம்மளை பற்றி யார்கிட்டனா சொல்லுவாங்க. அங்கே போங்க அந்த அக்கா நல்லா பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாங்கங்க. இந்த கடை வச்சு 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷமாக ஒரு நாள் கூட ப்ளவுஸ் வராமல் இருந்தது இல்லைங்க. டெய்லியும் 3 4 பேர் திட்டிட்டு தாங்க போவாங்க. முடிச்சிட்டிங்களான்னு கேட்டு தாங்க போவாங்க. சரி நானும் நைட்டு பகலில் உட்காந்து தச்சு கொடுத்துருவேங்க. நிறைய டைலர் போட்டேங்க ஆரம்பத்தில். அவங்களாம் எதனா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து காசுக்காக அவங்க அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இந்த டிசைன்லாம் பண்ண தேவையில்ல, சாதா ப்ளவுஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்கங்க. ஆனால் நம்மளோட ஓன் வேலையாக இருந்தால் அது அழகாக இருக்குங்க. இன்னொருத்தவங்க நம்பி விட்டோன்னா அந்த வேலை நல்லா இருக்காதுங்க. நம்மளும் கஸ்டமர் ரெகுலராக எதனா ஒரு ஃபால்ட் சொல்லி வந்துடுவாங்க. நம்மளே தான் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் அந்த சாரீ கிளாத் எடுத்து பைப்பிங் போட போகிறோம். இப்போ நம்ம அப்படியே தானே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அந்த ஸ்டார் அப்படியே தச்சு வச்சுருக்கோம்ல. இப்போ அது வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் போட்டு மடிக்காமல் இந்த மாதிரி வந்து சாரீ கிளாத் போட்டு இப்போ நம்ம அப்படியே பைப்பிங் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ கழுத்து வந்து பைப்பிங் போட்டுக்கிறோம். அப்போ தான் அது ஒரு கலர் அழகாக தெரியுங்க. நான் என்னோடய ஷார்ட்ஸில் கூட சொல்லி வச்சுருப்பாங்க, நிறைய பைப்பிங் போடுங்க,
நிறைய ஒரு ஒரு சின்ன மணி ஒர்க் பண்ணுங்க. லேஸ் ஒர்க் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் வந்து ஒரு கோல்டு கலர் லேஸு, ஒரு காப்பர் கலர் லேஸு, ஒரு சில்வர் கலர் லேஸ்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சாரீஸ் தானே அதிகமாக வருது. கலர்ஸ் அதிகமாக வராது. இந்த மாதிரி வரும். சப்போஸ் கலர்ஸ் வேணுன்னா கஸ்டமரே வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. இப்போ என்கிட்ட வந்து ஃபுல்லாக எல்லா லேஸுமே இருக்குங்க. ஏன்னா நிறைய ப்ளவுஸ் வருது. டைலர்ஸ் வராங்க, கஸ்டமர்ஸ் வராங்க லைனிங் நூல் லேஸுக்கெலாம். அதனால் வந்து நிறைய அதையே நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேங்க. அதனால் எனக்கு எல்லா சாரீ எந்த கலர் சாரீ வந்தாலும் அதுக்கு எனக்கு மேட்சாக லேஸ் இருக்குங்க. லேஸ்லேயே நம்மளுக்கு ஒரு 5 ரூபா மேலே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பைப்பிங் இப்போ அழகாக போட்டோமா? ஃபுல்லாக இப்போ அந்த க்ரீன் கலர் பைப்பிங் போட்டோமா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். லேஸ் வச்சுக்கலாம் இருங்க. இப்போ வந்து ஸ்டோன் ஒர்க் லேஸுங்க. அது பளிச்சுன்னு அழகாக தெரியும். அது கொஞ்சம் தெரியல. அது தச்சுட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த லேஸ் வச்சு நம்ம அந்த பிசிறு உள்ளே வச்சு பைப்பிங் வச்சு மடிச்சிட்டோம்ல, அது பக்கத்தில் பைப்பிங்க்கு பக்கத்தில் லேஸ் எப்பவும் போல் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. அது ஒரு ஸ்டோன் லைனு 2 லைன் ஸ்டோன் வரும். 1 லைன் ஸ்டோன் வரும். 2 லைனில் லேஸ் வரும். அந்த லேஸுங்க அதை ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே ஃபுல்லாக லேஸ் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நல்லா தைக்கிறவங்க கூட வீட்டில் சும்மா தாங்க இருப்பீங்க. நல்லா தைக்க தெரிஞ்சும் உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் சும்மா இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வெளியே போகிற ஆப்பர்ச்சுனிட்டியோ, வெளியில் போய் தைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கிறது இல்லைங்க. சில பேர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியே ஷைனிங்காக தெரியுங்க. நானுமே 15 இப்போ ஒரு 20 வருஷமாக தைச்சிட்ருக்கேங்க. ஆனாலும் இப்போ இந்த 10 வருஷமாக தாங்க வெளியே தெரியிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் தைக்கும்போது 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வரதே ரொம்ப ரேராக இருக்கும். நம்ம நல்ல மால் கூட போட்டு கொடுப்போம். காசுலாம் பேரம் பேசுவாங்க. கோவமா தான் வரும். ஆனால் இப்போ கடைன்னும்போது நம்ம கேட்குற காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் வீட்லனா அந்த மாதிரி தரமாட்டாங்கங்க. நீங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். உங்கள் பசங்களை வளர்க்க வேண்டிய வேலை இருக்கும். இல்லை வேறு எதனா ஒரு ஜாப் போயிட்டுருப்பீங்க. இதை நம்பி விட்டுட்டு வர முடியுமான்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெடி ஆவீங்கல்ல. இப்போ ஜாப் போயிட்டுருக்குது. போதும் இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த மணி தேவையில்லன்னு நீங்கள் நினைக்கும்போது கடை வச்சுருங்க தைரியமாக. அதை விட எக்ஸ்ட்ரா காசும் வரலாம். ஆனால் நம்ம கடை வைக்கணும் தைரியமாக. இப்போ லேஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் சுற்றி அதே மாதிரி லேஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் அழகாக தெரியும். இல்லை சில பேர் ரிச்சடாக இருப்பீங்க. சும்மா ஃபேஷனுக்காக தைக்கலான்னு நினைப்பீங்க. என்ன இவனை கடை வைக்கிறத மட்டும் பற்றி சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. நிறைய பொண்ணுங்களோட ஐடியாவே கடை வைக்கலாம், டைலரிங் கற்றுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே தனக்குன்னு கற்றுப்பாங்க. கற்று முடிச்ச பிறகு இதனால நான் என்ன யூஸ் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியும்னு நினைப்பாங்க. அப்போ கடை வைக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் கடை வச்சுருங்க. சரிங்களா? ஆனால் எல்லாராலையும் கடை வைக்க முடியாது. லேடீஸால் ஜென்ஸால் முடியும். லேடீஸால் கடை வைக்க முடியாது. நீங்கள் வீட்டில் நான் சொன்னேன்ல அந்த 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 ஷீட் அந்த போர்டு ஐடியா அது வந்து அங்கங்கே போயிட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு வாங்க. ஒட்டிட்டு வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் நிறைய வருங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு 100 ஷீட்டை அடித்து ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 20, 30 கஸ்டமர் வந்தால் கூட அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. அவங்க கிட்ட யாருனாலும் ப்ளவுஸ் எங்கே தைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே தைக்கிறாங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. பக்கத்து தெருவில் கூட இருப்பாங்க. நம்ம டைலர்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வெளியே சொல்கிறதில்ல. பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரையும் அதுவும் சேஃப்டியான ஃபோன் நம்பர் போடுங்க. பர்சனலாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைலரிங் போர்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வரும். அழகாக இருக்காங்க இந்த மாடலு. இப்போ அதே மாதிரி அதில் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு புரியணும்னா நான் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தா தாங்க புரியும். அதான் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். 3 ஹவரில் கற்றுத்தரேன், 1 வாரத்தில் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பாசிபிள் கிடையாதுங்க. மறந்துடும். அதனால தான் நான் வீடியோவே கொஞ்சம் லென்த்தியாக போடுறேன்னே. ஏன்னா ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதையே ஃபாஸ்ட் மோடில் வச்சு ஓட்டி விட்டேன்னா அடுத்தது நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியாது. டக்குன்னு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. அதனால தான் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேனே. இப்போ அழகாக அப்படியே ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கமும் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 பக்கமும் இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் 2 ஸ்டிச்சிங் போடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டிச்சிங் போனால் பிரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் 2 போடுங்க. சரிங்களா? நான் அப்படி தாங்க எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறது. எல்லா தையலுமே 2 சைடில் கூட சரி. அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் வெயிட் போட்டாலும் வெயிட் போட்டுருவாங்க. இந்த பக்கம் 4 தையல், அந்த பக்கம் 4 தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்துறதுங்க. தேவைன்னா பிரிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ எல்லாருக்கும் ஹார்மோன் இன்பேலன்ஸ்லாம் வருதுங்க. ஒரே மாதிரி வெயிட்டில் இருக்கிறது இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸே இப்போ டைட்டாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க நிறைய பேர்.
அதனால் நான் அந்த மாதிரி தையல் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து சைடு ரெடி பண்ணிக்கிறோம். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சைடு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் காஜா பட்டி கொஞ்சம் முன்னாடி சென்டரில் வச்சு பண்ணணும். குக்கி பட்டி கொஞ்சம் உள்ளே வாங்கி பண்ணணும். காஜா பட்டி கொஞ்சம் வெளியே வந்து பண்ணணும். அப்போ தான் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேப்பாக அழகாக தெரியணும்னா, அந்த ஷேப்பாக வடிவாக தெரிவாங்க. அந்த மாதிரி தெரியணும்னா பேக் அதிகமாக விடுங்க. ஃப்ரண்ட்டு கம்மியாக விட்டுருங்க. அப்போ டாட்டு கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும். சைட்லலாம் லூஸ் மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும்னா நம்ம கையிலேருந்து சைடில் தெரியும்ல கேப் மாதிரி, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும். சைடில் இருக்க மாதிரி தெரியும் ரொம்ப. அந்த மாதிரி தெரியாமல் ஃப்ரண்ட்டில் நல்லா ஷேப்பாக தெரியணும்னா ஃப்ரண்ட்டு சின்னது பண்ணுங்கள், பேக்கு பெருசு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பேக் கொஞ்சம் லென்த்தியாக போடுங்க. ஃப்ரண்ட்டு கொஞ்சம் உள்ளே வாங்கி பண்ண மாதிரி பண்ணுங்கள். சுடிதார் கட் பண்ணி தைக்கும் போதும் சுடிதார் வந்து கட்டிங் போடும்போதே பேக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வாங்கி பண்ணுங்க. அப்போ அந்த தையல் முன்னாடி தெரிகிற மாதிரி இருந்தால், உள்ளே ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி இருந்தால், பேக்கு கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. அப்போ ஷேப் ரொம்ப அழகாக தெரியுங்க. இப்போ 2 கை ஸ்டிச் பண்ணிட்டோம், சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ப்ளவுஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக மணி கோக்கணுங்க. இந்த மணி கோக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா வேலை தாங்க. இந்த மிஷினில் தைக்கிற வேலை கூட ஈஸிங்க. இந்த கையில் உட்காந்து மணி தைக்கிற வேலை ரொம்ப கஷ்டங்க. அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் தாங்க செய்யும். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாரீ கிளாத்தில் நாட் திரிச்சோம்னா திரிச்சிரும். அது ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஊசி உள்ளே குத்தி வெளியே எடுக்கும் போதே திரிஞ்சிரும். அதனால் கோல்டு கயிறு போட்டு விட்டுருங்க. தேவையில்லாம நாட்டுக்கு அந்த சாரியில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சிருங்க. கஸ்டமர் கேட்பாங்க இந்த சாரிலே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லைப்பா இதில் பண்ணால் திரிஞ்சிரும். 1 நாள் 2 நாள் தான் யூஸ் ஆகும். தண்ணியில் போட்டோடனே பிரிஞ்சு விட்டுரும். அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நீ கோல்டு கிளாத்லேயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த 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 நாட்டு கயிறில் கீழே வந்து மணி கொடுக்கலங்க. இதுவே தான் கொடுக்க போகிறோம் கீழே. அது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அதுலேயும் லேஸ் வச்சு தச்சுட்ருக்கேங்க. எதுக்குன்னா, அந்த குஞ்சம் தொங்கும்போது கீழே வந்து அந்த லேஸ் போட்டு அழகாக வருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அது பண்ணிவிட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, வி மாதிரி அடித்து திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பூசுங்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காதுங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னா, இப்போ நம்ம எந்த கலர் லேஸ் கொடுத்தோமோ அந்த லேஸை அடியில் வச்சு சென்டரில் ஒரு நீட்டில் ஃபுல்லாக தச்சிடணும். தச்சுட்டு நம்ம இப்போ அந்த நாட்டுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அப்போ ரெடி பண்ணும்போது அந்த கயிறை உள்ளே வச்சு அப்படியே சைடில் மடிச்சுட்டு கிராஸில் போயிட்டு அப்படியே எண்டில் கொண்டு வந்துடணுங்க. அதுக்கு நல்லா குறுக்கு அடிச்சுக்குங்க. அப்போ தான் பிரியாமல் கீழே வராமல் இருக்கும். அழகாக பூ பெல் ஷேப் மாதிரி தெரியுங்க. அங்கே ஸ்டோன் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எனக்கு இதை 2 நீடில் உடஞ்சிச்சிங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து ஒரு பீஸ்க்கும் பிட்டு பிட்டாக கட் பண்ணி வச்சுக்க மாட்டேங்க. எப்போ கிளாத் பத்தாமல் போகும்னு தெரியாது. அதனால் எல்லா பீஸுமே லாஸ்ட்டில் தான் கட் பண்ணிப்பேன். மெயின் தேவையானதை கட் பண்ணிப்பேன். அழகாக தெரியுதாங்க? அந்த ஸ்டோன் தெரியுதா? அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. ஒரே மாதிரி ப்ளைனாக பண்ணாமல் நம்மளும் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் எதுனா ஒன்று ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அடுத்து தைக்கும்போது ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் கிடைக்குங்க. உங்களுக்கும் வீட்டில் குட்டி பாப்பாவுக்கு பாவாடை தைக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் வச்சு ஒரு டிசைன் போடுங்க. ஹேண்ட் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி நெக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி டிசைன் எதனா போட்டு ப்ளைனாக பாவாடை சட்டை பண்ணாமல் இந்த மாதிரி கூட பண்ணுங்கள். இன்னும் அழகாக இருக்கும். இப்போ சுடிதார் ஸ்லீவ் வருதுன்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த கையில் பச்சை கலரில் ஒன்று பண்ணேன்ல, அதை திருப்பி வச்சு மணியாக பண்ணேன்ல, அந்த மாதிரி சுடிதார் சென்டரில் ஃப்ளீட்லாம் வந்துட்டு அதில் மணி வச்சு பண்ணால் கூட இன்னும் அழகாக இருக்குங்க. இந்த ஸ்லீவ்லேயே அப்படி சென்டரில் நல்லா பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட அதில் இந்த மணி ஒர்க் இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து சென்டரில் போட்டு அதை மணி ஒர்க் போட்டால் இன்னும் அழகாக தெரியுங்க. அந்த மாதிரி நிறைய டிசைன் வர வீடியோஸ்லாம் நான் போடுறேங்க. சரிங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி நாட்டு இப்படி ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி நாட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அழகாக இருக்கா? இப்போ வந்து இதை நம்ம கரெக்டாக ஷோல்டரில் இருந்து 2.5 இன்ச்சுக்கு விட்டு நம்ம அந்த நாட்டு நம்ம தைச்சா தான் அழகாக முதுகில் பிடிச்சி அழகாக தெரியுங்க. அது எல்லோரும் 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சில் ஷோல்டரை அந்த நெக்கை ஒட்டி வச்சுறாங்க. அது கழுத்தை பிடிச்ச மாதிரி தெரியுங்க. பின்னாடி ப்ளவுஸ் போட்டால் அப்படியே லூஸ் தெரியுங்க. அதனால் வந்து அந்த 2.5 இன்ச்சு விட்டு அங்கே வச்சு பண்ணுங்க. மேலேருந்து கொஞ்சம் 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அதிகமாக கூட விட்டு அங்கே வந்து நாட்டு குறுக்கடிங்க. ஒரே மாதிரி அளவாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? ஷோல்ட்ரு ஒட்டி எப்பவுமே நாட் பண்ணாதீங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி தெரியும். அது முன்னாடி முடியில் மறைஞ்சிருங்க. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு விட்டு பண்ணால் தான் கரெக்டாக நம்ம செஸ்ட்டை பிடிச்சி கரெக்டாக அது தூக்கியிருக்கும். ப்ளவுஸ் நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு சொல்லிடுவோம், நாட்டெல்லாம் அப்போல்லாம் கீழே குனிஞ்சா தெரியாமல் இருக்கிறதுக்கு நாட் கட்டினாங்க. லூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நாட்டே இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சிங்க. யாருன்னா ஒருத்தர் நாட் போடாமல் இருக்காங்களா சொல்லுங்க? எல்லோரும் நாட்டு தாங்க. ஆனால் நாட்டு கொஞ்சம் கிராண்டாக அழகாக தெரியுதுங்க. பார்க்க லுக் இருக்குங்க.
அவ்வளோதாங்க இந்த ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மணி ஒர்க் மட்டும் தாங்க இப்போ பேலன்ஸு. அப்புறம் மணி ஒர்க் முடிச்சுட்டு இதை ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு அதிகமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.